Okay, finally the OG old team is back. OG is back here. CSK old team. OG team தான். OG team, not old team. சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2010, 11, 18, 23, 23 5 கப்பு எப்படி அடிச்சானு தெரியல. 5 கப்பு. ஆனா இந்த டீமும் நம்ம வந்து லேசா அடிக்க கூடாது, இந்த ஓட்ட லேசா எடுத்துக்கலாம் தான் தோணுது. ஏன்னா பூராமே யங்ஸ்டர்ஸா இறக்கிருக்காங்க. அது வந்து மேட்ச் அப்கமிங் மேட்ச்லாம் பார்க்கணும் எப்படி நடக்குதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு ட்ரேட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. ஜடேஜாவை கொடுத்துட்டு சஞ்சு சாம்சன் சேட்டா வச்சு தான் நம்ம வேர்ல்டு கப்பே வாங்கியிருக்கோம். சரி, பேட்டிங் லைனாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ருத்ராஜ் கைகப் தான் கேப்டனு. அப்புறம் எம்எஸ் தோனி, சஞ்சு சாம்சன், அப்புறம் ஏபிடி டெவில் பிரேவிஸ் வந்துருக்காங்க. ஆயுஷ் மாத்ரே அண்டர்-19 கேப்டன் பவர். ஆயுஷ் மாத்ரே, ஓகே. அப்புறம் வந்து கார்த்திக் சர்மா, சர்ஃப்ராஸ் கான். சூப்பர் ட்ரேடு சிஎஸ்கே பண்ணதுலேயே, சரி ட்ரேடில் சூப்பர் பிக். இந்த ஆக்ஷனில் எடுத்ததில் 2026 வந்து பிக் பண்ணாங்க. உர்வில் பட்டேல். அப்புறம் நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா கம்போஜ், அப்புறம் ஜேமி ஓவர்டன். அவர் என்ன ஓவர்டன் பண்றாருன்றது தெரியல. சீசன் எடுத்தாங்க, பயணமா அடிச்சு எடுத்தானுங்க. ராமகிருஷ்ணா கோஷ், அப்புறம் பிரசாந்த் வீர், அப்புறம் மேத்யூ பில் ஷார்ட் கான். ஷார்ட் எப்படி? ஷார்ட் வந்து இப்போ இன்ஜுரியில் இருக்காரு. நான் கடைசியில் அப்புறம் அமன் கான், ஜாக் ஃபோர்ப்ஸ், அப்புறம் சுபம் துபே, ஆல்சாமி இருக்காரு. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் அதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்காங்க. பவுலிங் யூனிட் வந்து கொஞ்சம் வீக்குன்ற மாதிரி தான் இருக்குது சிஎஸ்கேல. கலீல் அகமது, நூர் அகமது இருக்காங்க. அப்புறம் முகேஷ் சௌத்ரி, நாதன் எலிஷ், ஸ்ரேஷ் கோபால், குருப்ரத் சிங், அன்கில் ஹோசன், அப்புறம் மேட் ஹென்ரி, ராகுல் சக்கரும் வந்து ஒரு நல்ல பிக்குன்னு தான் சொல்லுவேன். இது போக வந்து மேஜரான இஷ்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மேட் ஹென்ரிக்கு தம்பி இன்ஜுரி, 3 மேட்ச் விளையாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு பின்னடைவு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா டீமே பின்னடைவுதே. வந்து யார் இறக்க போறாங்கன்றதா டவுட். மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ்ல வந்து இம்பார்ட்டன்டான மேட்சஸ் மட்டும் எம்எஸ் தோனி விளையாடுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அந்த ஸ்பாட்டை வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்து அந்த மேஜர் ரோல் பிளே பண்ணலான்னு எனக்கு தோணுது. டாப் ஆர்டர் 3 to 4% வரைக்கும் ஆள் இருக்காங்க. கேப்டன் ருத்ராஜ் கைகோட், எம்எஸ் தோனி தோனி எல்லா மேட்ச் விளையாட கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதே மாதிரி எல்லா மேட்ச் விளையாட மாட்டேன்னு கன்ஃபர்மேஷன் இல்லை. தேவைப்படுறப்ப எதுக்கு அதை சொல்லணும் அது இல்லாம முக்கியமானது என்னன்னா ஜெர்சி நம்பர் 7ல இருந்து 8க்கு நான் சுவிட்ச் ஓவர் ஆகுறேன். ஸோ அதோட ரீசன் வந்து நீங்க வந்து பாப்பீங்க, உங்களுக்கு ரீசன் என்னன்னு உங்களுக்கே தெரியும் சொல்லியிருக்காப்புல. சென்னையில் எதுவும் மேட்ச் போட்டாங்க அப்படின்னா நாங்கள் ஸ்டேடியம் போயிட்டு நாங்கள் அன்னைக்கு ஒரு நாள் வீடியோ போடுறோம். கண்டிப்பா ஸ்டேடியம் போயிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு வீடியோ போகிறோம். அப்கமிங்ஸ் நல்லபடியாக மேட்ச் நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் வீடியோ இருந்தாலும் வீடியோ வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ தட்டி விட்டுட்டு லைக்லாம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு, மற்றபடி எதுவுமே கிடையாது. அதனால் பண்ணி தத்தரோட முடிச்சுக்கிறோம்.